சீர்காழி அருகே சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மீனவர்களின் கோரிக்கை என்ன, விவரம் என்ன? சீர்காழி அருகே மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை மீனவ கிராமங்களில் ஒரு சில மீனவ கிராமங்கள் பயன்படுத்தி வருவதால் அதனை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் தரங்கம்பாடி மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் சுமார் 10,000 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள சுருக்குமடி வலையை பயன்படுத்தி ஒரு சில கிராமங்கள் மீன்பிடித்து வருவதால் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் இதனை தடுக்க வலியுறுத்தி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் இன்று வானகிரி மற்றும் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஆண்களும் பெண்களும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல படகுகளின் கருப்பு கொடி கட்டி நடுக்கடலில் நிறுத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த சுருக்குமடி வலையை தடை செய்யவில்லை என்றால் தங்களது போராட்டம் மேலும் வலுக்கும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மீனவ கிராமங்கள் மீன்பிடித்து வருவதால் தங்கள் கிராமங்களில் உள்ள மீனவர்களும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு இழந்து வேலை இல்லாமல் தவித்த விதம் வருடத்திற்கு 6 மாதம் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்வதாகவும் மற்ற 6 மாத காலங்கள் தங்களது இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு வீடுகளை முடங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் சிறு தொழில் செய்யக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆய்வு செய்து சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக என்ஜின் பயன்படுத்தி மீன்பிடிக்கும் விசைப்படகுகளை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.